ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். 3 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரை ஒரு கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போதும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடல மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸ்பூன் கணக்குன்னு சேர்த்தா கடல மாவு ஒரு 6 ஸ்பூன் இருக்கும். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பஜ்ஜி மாவு கண்டிஷனுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நான் முட்டை 3 வேக வச்சுருக்கேன். இதை நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ முட்டைலாம் இருக்கிறது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்தால் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ளாரக்க நம்ம ஃபஸ்ட்டு மாவை வச்சுக்குவோம். மாவை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த முட்டையை வச்சு மேலே மாவை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேண்டாலும் செஞ்சுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் தான் செய்கிறேன். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவை இந்த மாதிரி தட்டிக்குவோம். இப்போ மேலே முட்டையை வச்சு கொஞ்சம் மேலே மாவை வச்சா இப்போ நமக்கு போண்டா மாதிரி ரெடி ஆகிடும். இது ஈவினிங் டயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 3 போட்டு இதை பொரித்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக்கி விட்றாதீங்க, ஏன்னா போட்டோன்னே அப்புறம் தீஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் நின்று வேவுனா தான் நல்லா மொறுமொருண்டும் இருக்கும். நமக்கு மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளாரக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எண்ணெய்லாம் குடிக்காது. நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்ததுனால இது எண்ணெய் அதிகமாகலாம் இழுக்காது. நம்ம வீட்டுக்கு ஈவினிங் டயத்தில் டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டால் இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.